சரிடாப்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்க என்ன விஷயத்த பார்க்க போறோம்னு சொன்னா, 2 டைமென்ஷனல் மோஷன் கதைன்னு சொன்னா என்ன, 2 டைமென்ஷனல் மோஷன் கதை ஃபுல்லா. அதுல என்ன 2 டைமென்ஷனல் மோஷன் 2 இயக்கம். ஒன்று வந்து சர்க்குலர் மோஷன், வட்ட இயக்கம் வரும். அந்நேரம் ப்ரொஜெக்டைல் மோஷன், எரிய இயக்கமும் வரும். அப்ப வட்ட இயக்கமும் எரிய இயக்கமும் 2 டைமென்ஷனல் மோஷன் தான். அதுல முதலாவது நாங்க இதை பார்ப்போம்னா ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷன் சரிதான. அப்ப எரிய இயக்கத்தை பார்ப்போம், தொடங்குவோம், வெற்றிகரமா தொடங்குவோம். சரிதான, எரிய இயக்கம். சரியா பாவம், எரிய இயக்கத்தை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எரியாம் எரிய இயக்கத்தை நாங்க என்ன சொல்லிட்டா போறேன், எரியா மட்டும் போறேன். எரியா அதுனா ப்ரொஜெக்ஷன். முதலாவது விஷயம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்ல போறேன் ஆளுக்கு. எரிய வேண்டா என்ன முதலாவது, இந்த எரிய இயக்கத்தை நாங்கள் என்னென்ன நிபந்தனைக்கு கீழே எடுத்து செய்ய போறோம் என்று பார்ப்போம். என்னென்ன நிபந்தனைக்கு கீழே எடுத்து செய்ய போறோம் என்று பார்ப்போம். சரியா, இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். முதலாவது, இந்த எரிய இயக்கம் என்று சொல்றது ப்ரொஜெக்டைல். ப்ரொஜெக்டைல் என்று சொன்னா என்னண்டாப்பா, ஒரு துணிக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம், எரிய போறோம். எப்படி இதுக்கு முதல் வீடியோவில் எப்படி காய்ச்சிருப்போம், ஒரு துணிக்க நிலைக்குத்தா மேல் நோக்கி எறிஞ்சினாங்க அல்லது கிடையா அறிஞ்சு விட்டுனாங்க. என்ன நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் தனித்தனியா எறிஞ்சு கலைச்சினாங்க. சரிதானே. இப்ப இதுல எப்படி இருக்க போறோம்டா, ஒரு துணிக்கைய கிடையோடையோ அல்லது போனா நிலைக்குத்தோடையோ, கிடையோடையோ அல்லது போனா நிலைக்குத்தோடையோ ஒரு கோணம் அமைத்து எறிய எங்களுக்கு அந்த துணிக்க பின்பற்றுகின்ற பாதையை சொல்ல போறது எரிய பாதை. அந்த துணிக்கையானது தான் எடுக்க போற பயணத்துக்கு எடுக்க போற பாதையை சொல்றது. அந்த துணிக்கு எரிஞ்சு விட்டா அந்த துணிக்கு எப்படி போகுமோ அந்த பாதையை சொல்றது எரிய பாதை. அது வட்டப்பாதையா இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. எரிய இயக்கத்துல அது எங்களுக்கு வட்டப்பாதையா இருக்காது. அது வட்டப்பாதையா, எரிய பாதை வட்டப்பாதையா இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன எரிய இயக்கத்துல எரிஞ்சு விட்டோம்னு சொன்னா, ஒரு துணிக்கு எரிஞ்சு விட்டோம்னு சொன்னா அது ஒரு கேர்வ் மாதிரி, என்னது ஒரு பரவளைவு பாதையத்தான் எடுத்துக்கொள்ளும்டா. பரவளை மாதிரி ஆனா ஒரு பாதையை எடுத்துக்கொள்ளும். பரவளைவு பாதையத்தில் அதை எடுத்துக்கொள்ளும். ஓகே, ஒரு இப்படியே போகும். ஒரு வட்டத்தின் அரைவாசி மாதிரி வருமானு யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல, எரிஞ்சு விட்டு அப்படித்தான் போகும். சரியா, ஏன்னா நாங்கள் கோணமைக்கல் எறிகிறோம். ஒரு கோணமைக்க கோணமைக்க எறியக்க என்ன கதைக்க என்ன நடக்க போன்னு சொல்ல போறேன். ஒரு துணிக்கைய ஜூண்ட வேகத்தோட கிடையோட ஒரு கோணம் அமைக்க எறியக்க அந்த துணிக்க பின்வருமான ஒரு பயணப்பாதையை தான் தெரிவு செய்யும். அந்த துணிக்க என்ன செய்வார், இப்படியே போவார். இவ்வாறு என்ன செய்வார், ஒரு பயணப்பாதைய போவார். அப்ப இந்த துணிக்கனுடைய பயணப்பாதையத்தான் சொல்ல போறோம். என்னது இந்த துணிக்க எரிய பாதை, எரிய பாதை, எரிய இயக்கத்துக்குரிய பாதை, எரிய பாதை. சரி, ஓகே. இப்ப நான் எரிய இயக்கம் 2 டைமென்ஷனல் மோஷன் கத்துறேன். ஏண்டா இதை 2 டைமென்ஷனல் மோஷன் கதைக்க போறேன் வடியாக்கம். எனக்கு ஒரு வேகமானது வடியாக்கம், ஒரு வேகமானது ஒரு கிடையோடையோ அல்லது நிலைக்குத்தோடையோ ஒரு கோணம் வைக்க எறியப்படைக்கும். இது கேட்க அந்த வேகத்தை நாங்கள் 2 கூறுகளாக்க முடியும். ஒன்று நிலைக்குத்து கூறாகவும் மற்றது என்ன கூறாக ஆக்க முடியும், கிடை கூறாகவும் ஆக்கிக் கொள்ள முடியும். 2 கூறுகள் ஆக்கிக் கொள்ள முடியும். அந்த வேகத்தினை விளங்குதா, 2 கூறாக்க முடியும். என்னண்டு ஜூகோஸ்டீட்டான்னு சொல்லி ஒரு கூறு, கிடையோட பிரிக்கிற கூறு ஜூகோஸ்டீட்டாவாகவும், நிலைக்குத்து கூறு என்னண்டு ஜூசைன் தீட்டாவாகவும் இருக்கு. அதாவது கோணத்தோட பிரிக்கிற கூறு கொஸ்டீட்டாவாகவும், கோணத்தை விட்டு விலத்தி பிரிக்கிற கூறு சைன் தீட்டாவாகவும் இருக்கு. இப்பதான் நான் படிச்ச விஷயம் என்ன வரப்போகுது, எனக்கு கிடையாக வேகம் எனக்கு ஜூகோஸ்டீட்டா இருக்குது. கிடையாக ஜூகோஸ்டீட்டா இருக்குது வேகம், நிலைக்குத்தாக ஜூசைன் தீட்டா இருக்கு. அப்ப நிலைக்குத்தா ஒரு வேகம் இருக்குது, கிடையா ஒரு வேகம் இருக்கு. அப்ப இப்படி 2ஆ பிரிச்சு போட்ட வேண்டாம். இந்த வேகத்தை என்ன செய்யலாம், விடலாம். இந்த வேகத்தை நான் என்ன செய்யலாம், மறக்கலாம். விளங்குதா? அப்ப ஜூகோஸ்டீட்டான கிடைவேகத்துக்கும் ஜூசைன் தீட்டான கிடைவேகத்தின் விளைவு வேகம் தான் ஜூகோஸ்டீட்டான கிடைக்கூறு வேகத்தின்
யூ சைன்டிட்டாண்ட விலைக்குத்து வேகத்தின்றையும் விளைவுள் வேக கூறுதான் என்னது ஜூ விலங்கில் ஏன் நான் விளைவுள் வேகம் காய்க்கிறான் விளைவுள் வேகம் என்ன நடக்கிறது சொல்லி தரேன் அந்த காவிகள்ல எல்லா விஷயம் பெறமாடாப்பா இங்க பாரு நான் சொல்லித்தர போறேன் எப்படி யூ கொஸ்டின்டா யூ சைன்டிட்டா இது நடக்கு இந்த ரெண்டு டைம் விளைவுள் எடுக்கணும் விளைவுள் காவியம் எடுக்கணும் விளைவுள் காவிக்கான சமமான ரெண்டு விசைகள் 90 பாகையில அமைய விளைவுள் காவிக்கான சமன்பாடு என்னது விளைவுள் ரிசல்டன் ஆர் விளைவுகளுக்கான சமன்பாடு ஆர் சமன் என்ன வர்க்கிட்டு கூட்டி வர்க்க மூலம் எடுக்க வேணும் என்னது என்று சொல்லி தந்திருப்பேன் அதாவது என்னது பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos alpha ரெண்டு விஷயங்களுக்கு முடைப்பட்ட கோணம் cos alpha என்னது cos 90 இங்க வரும் ரெண்டு விஷயங்களுக்கு முடைப்பட்ட கோணம் 90 இல்லடாப்பா அப்ப cos 90 என்று வர போகுது cos 90 எவ்வளவு நோட் அப்ப என்னது பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் பி வர்க்கத்துக்கு மேல ஜூ cos theta முழுவட வர்க்கம் பிளஸ் ஜூ sin theta முழுவட வர்க்கம் விளங்க மண்ணைக்கிற ஓரளவு ஜூ cos theta முழுவட வர்க்கம் பிளஸ் ஜூ sin theta முழுவட வர்க்கம் ஓகே അതിന്റെ வர்க்கம் மூலம் இனி இதுக்கு எழுத போற மாட்டேன் என்ன எழுத போறேன் ஜூ வர்க்கத்தை கமெண்ட் பண்ணி cos வர்க்கம் theta பிளஸ் sin வர்க்கம் theta என்ற மாதிரி எழுதி கொள்ள முடியும் விளங்குதா cos வர்க்கம் theta பிளஸ் sin வர்க்கம் theta அட cos வர்க்கம் theta பிளஸ் sin வர்க்கம் theta என்ற பிரமாணம் உண்டு அப்ப வர்க்க மூலத்துக்கு ஜூ வர்க்கம் நிக்கும் அப்ப விட என்ன வரும் ஜூ வர்க்க மூலத்துக்கு ஜூ வர்க்க மூலத்தை விட்டு வெளியில வரைக்கும் ஜூ அப்ப எனக்கு ஆறுக்கு பேர் எங்க போடலாம் இல்ல ஜூவா போலாம் அதான் நான் சொன்னேன் அப்பா விளைவுள் வேகத்தையும் அப்ப சரி ஜூ ஓகே வருதல்ல ஓகே இப்ப எனக்கு இந்த விளைவுள் வந்து அமைக்கிற கோணத்துக்கான சமன்பாடு இந்த கோணத்துக்கான சமன்பாடு பீட்டா நினைப்பு பீட்டா இந்த பீட்டாக்கான சமன்பாடு என்ன சொல்லி சொல்லலாம் விளைவுளுக்கு பீட்டா tan பீட்டா சமன் tan பீட்டா சமன் என்னது tan பீட்டா சமன் q என்ன q sin alpha over p சக q cos alpha அது வந்து q sin alpha over p சக q cos alpha உங்களுக்கு q க்கு என்ன ஓடுனாங்க இல்ல q என்ன q க்கு இருக்கிறது q என்ன இது p இது q மாதிரி என்னது உங்களுக்கு alpha over cos alpha சரி பாப்போமா சரி பாப்போம் உங்களுக்கு ரெண்டு விஷயங்களுக்கு முடைப்பட்ட கோணம் இது ரெண்டு விஷயங்களுக்கு முடைப்பட்ட கோணம் உங்களுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு 90 ரெண்டு விஷயங்களுக்கு முடைப்பட்ட கோணம் எவ்வளவுடாப்பா 90 இப்ப இரு விஷயங்களுக்கு முடைப்பட்ட கோணம் எவ்வளவு 90 ரூபாயில ரெண்டு விஷயங்களுக்கு முடைப்பட்ட கோணம் அல்பான்னு சொல்றது ரெண்டு விஷயங்களுக்கு முடைப்பட்ட கோணம் 90 அப்ப இது cos alpha cos 90 cos 90 நாட் cos 90 எவ்வளவு நாட் அப்ப இது சைவர் அப்ப இது sin 90 ஒன்று அப்ப என்ன q over p q என்று சொல்றது என்னடாப்பா q என்று சொல்லி எடுக்க போறது q என்று சொல்றது என்னது u sin theta அவ இதெல்லாம் போட போறேன் u sin theta பின்கள் u cos theta வெட்டுப்பட்டான்னு சொன்னா எங்களுக்கு u வெட்டுப்பட்டா sin theta cos theta என்ன theta ஆமா tan theta ஆகவே எனக்கு நிபந்தனை நிக்குது கோணம் என்ன வருது tan beta சமன் tan theta ரெண்டா பீட்டா சமன் theta அப்ப உங்களுக்கு விளைவுள் கிடையோடு அமைக்கிற பீட்டா கோணம் என்று சொல்றேன் தீட்டா அட இதைத்தான் நான் சோட்டாயில கீறினேன் இதைத்தான் நான் கீறினேன் கிடையோட தீட்டா கோணம் அமைக்க ஜூவகத்தோட அறியப்படுகிறத நான் கீறினேன் அதை நான் ரெண்டு கூட ஆக்கி போட்டு திருப்பி நான் அது ரெண்டுக்கும் விளைவுகள் எடுத்து என்ன விளைவுகள் அமைக்கிற கோணத்தையும் கண்டா ஜூவும் வருது தீட்டா வரும் அதேதானே வருது வருது ஆக அதேதான் வரும் அதுதான் வரும் என்னது விளைவுல நான் ரெண்டு கூட பிரிக்கிறது செண்டு கூறா பிரிக்கிற விளைவுல ஆக்குறது எல்லாம் ஒன்று ஒரே கேஸ் தான் எல்லாமே ஒன்றுதான் எல்லாமே ஒன்று அதேதான் வரும் அதுதான் வரும் எல்லாமே ஒன்றுதான் சரிதானப்பா அதுக்கான நிறுவல் முறை இதுதான் என்னது விளைவுல இதுக்கான போயிருக்கேன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos alpha உண்டு விளைவு மிசுக்கான காவி விளைவில் காவிக்கான பரிமண்டதுங்கிறது சொல்லிட்டு நான் காவிகள்ல கிடக்கு போய்ப்பார் பார்க்காதது காவிகள்ல கிடக்கு ஓகேயா பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos alpha அடுத்த போல என்ன நடக்கு
அடுத்த விளைவு துணியறதுக்கு, அதாவது எந்த கோணம் எவ்வளவு கோணத்துல துணியறதுக்கு, அதே போல எவ்வளவு கோணத்துல துணியறதுக்கு tan பீட்டா சமன் q sin alpha over p sec q cos alpha வந்துடாங்க. q sin alpha over p sec q cos alpha வந்துடாங்க விளைவு துணியறது. q sin alpha over p sec q cos alpha கிடக்குடாப்பா, நான் சொல்லி தந்து நான் போய் பேர் அதுல கிடக்கு, வீடியோவில் கிடக்கு. அப்ப அதைத்தான் இங்க யூஸ் பண்ண போறேன். நிறைய கட்ட நிலைக்குத்து கூறாகவும் யோசிச்சு கிடக்கூறாகவும் யோசிச்சு ரெண்டிடையும் விளைவுள் பாதையைத்தான் யார் எடுக்கிறார்? இந்த பாதை இருக்கு, அந்த பாதை நிறைய பாதை. அப்ப எரிய பாதையில இருக்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டா, எங்களுக்கு அந்த புள்ளியில நிலைக்குத்து வேகம் இருக்கும், அதே நேரம் கிடை வேகம் இருக்கும். இந்த புள்ளி எடுத்துக்கொண்டா நிலைக்குத்து வேகம் இருக்கும், அதே போல கிடை வேகம் இருக்கும். எங்களுக்கு இந்த புள்ளி எடுத்துக்கொண்டா நிலைக்குத்து வேகம் இருக்கும், அதே போல கிட வேகம் இருக்கும். இந்த புள்ளி எடுத்துக்கொள்ள நிலைக்குத்து வேகம் இருக்கும், அதே நேரம் கிடை வேகம் இருக்கும். எல்லா புள்ளிகளையும் மறியக்கத்துல எல்லா புள்ளிகள்லயும் நிலைக்குத்து வேகம் இருக்கும், கிடை வேகம் இருக்கும். நிலைக்குத்து வேகம் இருக்கும், கிடை வேகம் இருக்கும். முதலாவது விளங்கு, எல்லா புள்ளிகளிலையும் நிலைக்குத்து வேகம் இருக்கும், கிடை வேகம் இருக்கும்னு சொல்றேன். ஆனா எரிய இயக்கத்தின் அதி உயர் புள்ளியில மாத்திரம் ஒரு விதிவிலக்கு கொண்டிருக்கு. அதி உயர் புள்ளியில மாத்திரம் வேகம் 0, நிலைக்குத்து வேகம் சைவம். நிலைக்குத்து வேகம் சைவம் அது தியரி, அது அங்க வரைக்க பாவமாப்பா. இப்ப நோமலா சொல்ற கதையை விளங்குறாப்பா, நோமலா சொல்ற கதையை விளங்கு. அதுக்கா போக இல்லை இன்னுமா, அதுக்கு இன்னும் போக இல்லை, மேலோட்டமா சொல்லிக்கொண்ட விஷயத்த விளங்கு. பெரிய பாதையின் எந்த புள்ளி எடுத்தாலும் நிலைக்குத்து வேகம் இருக்கும், கிடை வேகம் குழுமி இருக்கும். சொல்றேன். இப்ப வேறடாப்பா, இப்ப நான் ஒரு சொன்ன வச்சுக்கணும், ஒரு சந்தேகம் கொண்டு வந்திருக்கணும். ஏன்டா அவன் சைவர் என்று கதைக்கிறான்? அப்ப எனக்கு நிலைக்குத்து வேகத்துல திசை மாறுது. எனக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நிலைக்குத்து வேகம் நிலைக்குத்தா இருந்தது, நிலைக்குத்து அக்னி நோக்கி வருது. அப்ப வேகம் திசை மாறுதுன்னு சொன்னா கட்டாயம் எங்க நடந்திருக்கணும், ஏதோ ஒரு பாயிண்ட்ல வேகம் 0 ஆயிருக்கு. அப்பதான் திசை அதான் திசை மாறுது. வேகம் திசை மாறுதுன்னு சொன்னா, அப்ப ஒரு இடத்துல இருந்த வேகம் எனக்கு திசை மாறி வருதுன்னு சொன்னா ஏதோ ஒரு புள்ளியில வேகம் சைவராக இருக்க வேண்டும். இதுதான் விளக்கம். ஏதோ ஒரு புள்ளியில வேகம் சைவராக இருக்க வேண்டும். கிடையா என்ன செய்ய இல்ல, கிடையா எங்களுக்கு வேகத்தின் திசை மாறை, திசை மட்டும் மாற இல்லை, இல்ல பெருமனும் மாற இல்லை. ரெண்டு பேரும் சொல்லு, திசை மட்டும் மாற இல்ல, தருமனும் மாறாது, கிடைவேகங்கள் மாறாது. அது ஏன் என்று பிரசம், அதுவும் ஒரு கதை தானடாப்பா. ஏனென்றாடாப்பா, எனக்கு நிலைக்குத்து வேகங்கள் மாறும், பருமனும் மாறுது, அதே நேரம் திசையும் மாறுது. திசை எதிரெதிரா வருகிறது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் திசை நேர்த்து ஒரு திசையில இருக்குது, அங்காளுக்கு எதிரெதிர் திசைகள்ல கிடக்கின்றதால ஏதோ ஒரு இடத்துல 0 இருத்தல் வேண்டும். அந்த 0 புள்ளியத்தான் சொல்றோம், அதி உயர் புள்ளியில தான் நிலைக்குத்து வேகம் 0. அப்ப 0 புள்ளிக்குத்தான் கொடுக்குற பேரு என்னப்பா? அதி உயர் புள்ளியில தான் நிலைக்குத்து வேகம் என்னவாகும்? 0. பண்ணது இங்க வேற நாங்கள் எரியக்கம் எல்லாம் படிக்க சில எடுகோளுக்கு நாங்கள் இந்த எரியக்கம் படிப்போம். முதலாவது எரியப்பட்ட இயக்கத்துக்கு எரிய இயக்கத்தின் போது வழித்தட விசைகள் என்ற செல்வாக்கு எதுவும் இங்க இல்லை என்று எடுத்துக்கொண்டுதான் இந்த கதை படிக்க போறோம். நான் சில எடுகோள் நான் சொன்னேன், பிசிக்ஸ் என்றாலே கன்செப்ட் எடுத்தவனும்டா சில எடுகோள்கள் எடுத்தாதான் அந்த கன்செப்ட் வரும். இல்லாட்டி என்ன வேறு, இல்லாட்டி பிழைக்க மாட்டான், இல்லாட்டி பேர் தடை விசையும் இருக்க கன்சிடர் பண்ண வேணும். தடை விசையை கன்சிடர் பண்ண நான் சொல்லி போடப்படியா இருக்கும். கிடையாகவும் இருக்குது இயக்கம், நிலைக்குத்தாகவும் இருக்குது இயக்கம். அப்ப கிடைத்த தடை விசையும் வரும், நிலைக்குத்து தடை விசையும் வரும். அதெல்லாம் சோழி அப்படி எடுத்து செய்யப்படிக்கிறோம்னா சோழி. அதனாலதான் நாங்கள் எடுகோள் எடுக்க போறோம். எடுகோள் ஒன்றில கணக்கு எடுக்க போறோம். எடுகோள்ல முதலாவது எடுகோள் வழித்தட விசைகள் அனைத்தும் புறக்கணிக்கத்தக்கவை. என்னடாப்பா, பெரிய இயக்கத்துல வழித்தட விசைகள் அனைத்தும் என்ன செய்யத்தக்கவை? புறக்கணிக்கத்தக்கவை என்ற ஒரு எடுகோள் எடுக்க போறேன். முதலாவது. இரண்டாவது எங்களுக்கு இந்த பூமி என்ன செய்ய இல்லை, பூமி தன் அச்சுப்பட்டி சுற்றுதல் உனக்கு தெரியும். பூமி தன்னுடைய அச்சப்பட்டி சுற்றுறதால இரவு பகல் உண்டாகுது. பூமி தன்னுடைய அச்சப்பட்டி சுழல்வதாலதான் எங்களுக்கு என்ன உண்டாகுதாப்பா? இரவு பகல் உண்டாகுது. விளங்குது இல்ல? இரவு பகல் உண்டாகும்.
அதாவது 24 மணத்தியாலம் மாறி 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 திருப்பி திருப்பி வருது. அப்ப பூமி சூரியனை சுத்துறதால எங்களுக்கு என்ன இருக்கும்? ஒவ்வொரு வருஷம் 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 மாறிக்கொண்டிருக்குது. வருஷம் வருஷம் மாறிக்கொண்டிருக்கு. பூமி என்னத்தை சுத்துறதால? சூரியனை சுத்துறதால எங்களுக்கு என்ன செய்யுது? வருஷம் வருஷம் மாறிக்கொண்டு வருது. பூமி தன்னைத்தான சுத்துறதால ஒவ்வொரு நாள் மாறு, இந்த இரவு பகல் மாறி மாறி வருது. அதாவது 24 மணத்தியாலம். பூமி ஒரு முழு சுழற்சி தன்னைத்தானே சுத்துவதற்கு எடுக்கிற கால நேரம் 24 மணத்தியாலம். 24 மணத்தியாலம். அதாவது புவியினுடைய ஆவர்த்தன காலம். பூமியின் ஆவர்த்தனம், பூமியினுடைய ஆவர்த்தன காலம், புவியின் ஆவர்த்தன காலம் என்று சொல்றது. சரி, இதைத்தான் சொல்றது. என்ன விஷயம் வருமானாமா இப்படி சொல்லிக்கொண்டு போய்க்க கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா பெரிய பெரிய விஷயங்கள் டச் பண்ணி போட்டு விட்டுருவேன். பெரிய அதுகள் பிறகுதான் சொல்லுவேன். பெரிய பெரிய விஷயங்களை டச் பண்ணி போட்டு விட்டுருவேன். சரிதானே? அத பிறகுதான் சொல்லுவேன். புவியினுடைய ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலம் அலைவு காலம். ஆவர்த்தனம் என்னது? ஒரு முழுச்சுழற்சிக்கு எடுக்கிற நேரம் ஆவர்த்தனம். அதான ஆவர்த்தனம். ஒரு முழுச்சுழற்சிக்கு எடுக்கிற நேரம் அதான ஆவர்த்தனம். அப்ப பெரிய ஆவர்த்தனம். இதெல்லாம் ஆவர்த்தனம். ஆவர்த்தனம் வட்ட இயக்கத்துல வரும். மெக்கானிக்ஸ்லயே வரும் இந்த கதை. மெக்கானிக்ஸ்லயே வரும். ஆனா கொஞ்சம் பின்னுக்குத்தான் வரும். மெக்கானிக்ஸ்ல பின்னுக்குத்தான் வரும் ஆவர்த்தன கதை. மறுபடியும் சவுண்டில முக்கியமான ஒரு கதை ஆவர்த்தன காலங்கள். அலைவு காலம், ஆவர்த்தன காலம் சவுண்டிலேயும் வரும். சவுண்ட்லயும் வரக்கூடிய கதை எல்லா இடத்துல பெரும்பாலும் வரும். எல்லா இடம். ஓகே பாப்பா நாங்க விஷயத்துக்கு. அப்ப என்ன காட்சி கொண்டுக்கணும்? எடுகோல் காட்சி கொண்டுக்கணும். என்ன முதலாவது தடை விசைகள் என்ற செல்வாக்கு எதுவுமே இங்க இல்ல. வரித்தடை விசைகள் அனைத்தும் புறக்கணிக்கத்தக்கவை. இரண்டாவது காலம் சொன்னா பூமி தன்னைத்தானே சுத்துது. ஆனா இல்ல சுத்தேலே எடுக்க போறேன். புவியினுடைய என்ன சுழற்சி புறக்கணிக்கத்தக்கது. பூமி என்ன செய்யும் சொன்னா ஒரு என்ன செய்யுது? பூமி தன்னை அச்சுத்தானே சுத்துது. ஆனா பூமியின் அச்சு நிலைக்குத்தா இல்ல. நிலைக்குத்தோட ஒரு குறித்த உணவு சாஞ்சுதான் நிக்குது. பூமி ஒரு குறித்த டிகிரி. பூமி ஒரு குறித்த டிகிரி என்ன செய்யுது? நிலைக்குத்த அச்சோட சாஞ்சுதான் தான் நிக்குதுடா. பூமியின் அச்ச பார்த்தோம் சொன்னா, பூமி தன்னைத்தானே சுத்துற அச்ச பார்த்தோம் சொன்னா நிலைக்குத்தோட ஒரு சாய்வுல நிக்குது. அந்த சாய்வு எல்லாத்தையும் புறக்கணிக்கிறோம் எடுக்கிறோம். அந்த சாய்வு எல்லாத்தையும் என்ன செய்யறோம்? புறக்கணிச்சுதான் எடுக்கிறோம். பட்டது நீ எப்படித்தான் அறிஞ்சாலும் எனக்கு இங்க ஒரே ஒரு மாறா ஆறுமுடுகள் தான் இருக்கும். அது புவியீர்ப்பு ஆறுமுடுகள். அதனாலதான் இதே புவியீர்ப்புக்கு உட்பட்ட இயக்கம் ஆக்கிறதுலாம். புவியீர்ப்புக்கு உட்பட்ட இயக்கமாக இறக்கிறதுலாம் ஒரு இயக்கத்தை. ஏனென்றா நீ என்னதான் செய்தாலும் அவன் சொல்லி போட்டு அவனே சொல்றேன். அதாவது நிபந்தனையா எடுக்கிறேன். ஒரே ஒரு ஆறுமுடுகள் தான் இருக்குது. அதான் புவியீர்ப்பு ஆறுமுடுகள். கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் என்று கதைக்கிறது. ஈர்ப்பு ஆறுமுடுகள் ஒரே ஒரு ஈர்ப்பு ஆறுமுடுகள் தான் இருக்குது. அது எங்க வருது? நிலைக்குத்தா கீழ் நோக்கித்தான் இருக்கும். கொஞ்சம் எடுகோள்கள் சொல்லி இருக்கிறேன். 4 எடுகோள். நீ என்ன செய்தாலும் நிலைக்குத்தா ஒரு ஆறுமுடுகள் வருமானு சாட்சி. நிலைக்குத்த ஆறுமுகம் அந்த இது ஒரு எடுகோள். இந்த எடுகோளுக்கு வேற படியா கவனி. இது ஒரு எடுகோளடாப்பா. அப்ப இப்ப யோசிப்ப இயக்கத்துல நிலைக்குத்தா நீ என்ன இயக்கம் இருந்தாலும் பகுதி இயக்கம் அல்லது பூரண இயக்கம் அல்லது போன சாய்தல் இயக்கம். கவனி நான் சொல்லிக்க கதையில் வந்து இருக்கும். சாய்தல் இயக்கம் என்ன ஹோதாரி இயக்கத்தை நடத்தினாலும் எனக்கு நிலைக்குத்தா உயிர் பார்முகள் தான் இருக்குது என்று எடுக்கவன். ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நிலைக்குத்தா உயிர் பார்முகள் இருக்குது. ஆனா சாய்தளத்துல இயக்கம் நடக்க நீ எரிய சாம்பாடுகளை எப்படி பிரிவைப்பேன்னு சொன்னா ஒன்று சாய்தளத்தின் வழியே மற்றது சாய்தளத்துக்கு செங்குத்தா. இதெல்லாம் சும்மா பேசிக்கா சொல்றேன். இயக்கத்துல நிறைய இயக்கம் இருக்குது. சாய்தள இயக்கம்னா கிடையோட ஒரு குறித்த கோணம் அமைச்சிருக்கிற ஒரு சாய்தளத்துல ஒரு மாணவன் என்ன செய்யறான்? இங்க துணிக்கி எறிகிறான். என்னது? சாயலம் வழியே இயக்கத்தை நடத்துவேன். அப்ப சாய்தளம் வழியே இயக்கத்தை நடத்த நீ என்னது? சாய்தளத்துக்கு செங்குத்தா சாய்தளத்தின் வழியே இயக்க சாமர்களை பிரயோகிக்கிறதான் சுகம். அப்படி பிரயோகிக்கு கேள்வி அணுகிறதான் ஈஸி வழி. நீ நிலைக்குத்தா போட போறது வலிக்கிட்டான்டா சரிப்பட்டு வரா. நிலைக்குத்தா போட வேணும்னா கிடைச்சா திருவோண மூடிப்பட்ட திருவோணதான் பெற மதிக்க. நிலைக்குத்தா போட வேணும் கிடையாது. நிலைக்குத்தா தான் நீ போட வேணும் நின்றான்டா. ஒண்ணு செய்யலாது. ஊறிப்பட்ட திருவோணதான் பெறும்.
உரிப்பட்ட திரிவோணம் தான் பெருமாடாப்பா. சரிதானாப்பா, ஒண்ணும் செய்யலாம். அப்ப சில விஷயங்கள் இப்படித்தான் செய்யறது இருக்குது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க என்ன செய்ய வேணும் விளங்குது. சில விஷயங்கள் இவ்வாறுதான் செய்யறேன் இருக்கு. அப்ப நான் என்ன காட்சி பண்றேன் பெரிய இயக்கம். சரியான பெரிய இயக்கத்துல நான் நடுகோல் பார்த்து கொடுக்க 4 விதமான நடுகோல் சொன்னான். ஒன்று வழித்தட விஷயங்கள் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறோம், கதை இல்ல. எனக்கு முதலாக கதை முடிஞ்சு. ரெண்டாவது கதை என்னது, இந்த ஏர்த் வந்து பூமி வந்து என்ன செய்யல டில்ட்டாக ஒரு குறித்தளவு என்ன நிலைக்குத்தோட பூமி வந்து அந்த அச்சு பற்றி குறித்தளவு கோணம் சாய்ஞ்சிருக்குது. அந்த கோண சாய்வை என்ன செய்யறோம், புறக்கணிக்கிறோம். இல்லையாண்டு எடுக்கிறோம், புறக்கணிக்கிறோம். மூன்றாவது என்னது, பூமி தன்னைத்தானே சுத்துதுன்னு சொன்னார். அப்ப பூமி தன்னைத்தானே சுத்துறதே என்ன செய்யறோம், புறக்கணிக்கிறோம். அதே விட வேற என்ன செய்யறோம்டா, வேற என்னதை சொல்றேன், இந்த புவியீர்ப்பு ஆர்முகள் நிலைக்குத்த கீழ் நோக்கித்தான் தாக்கம் எடுக்கிறேன். புவியீர்ப்பு ஆர்முகள் எப்போயுமே நிலைக்குத்தா கீழ் நோக்கித்தான் தாக்கம் எடுக்கிறேன். விளங்குது. அப்ப இவ்வளவு எடுகோள்களை எடுத்துட்டாங்க. அப்பதான் இந்த ஏரியா கதை செய்ய போறோம். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் சொல்லி இருப்போம், உனக்கு கிடையா இருக்கிற வேகத்தின் பருமனும் மாறாது, திசையும் மாறாது. கிடையா பார்த்தா எல்லாமே ஒரே திசையில தான் இருக்குது. வேற திசை மட்டும் மாற இல்ல, பருமனும் மாறாதுன்னு சொன்னாங்க. ஏன் பருமன் மாறாது சொல்லுவாங்க. வேகத்தின் பருமன் மாற வாய்ப்பு இல்ல. ஏன் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா, கிடை வேகத்தினுடைய எரிய இயக்கத்தின் கிடை வேகத்தின் பருமன் மாற வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா, கிடை ஆரம்புகள் இருக்க. அதான் சொல்லி போட எடுகோல்லையே சொல்லி போடல, நிலைக்குத்த ஆரம்புகள் மாத்திரம் தான் இருக்காது. கிடை ஆரம்புகள் இல்லையே. நம்ம கிடை ஆரம்புகள் இல்லாத வழியால என்னது கிடை வேகம் மாற வாய்ப்பு இல்லை. ஆனா கிடை இடப்பெயர்ச்சி மாற வாய்ப்பு உண்டு. ஏன் நேரம் மாறல. அப்ப கிடைவேகம் மாற வாய்ப்பு இல்லை. அப்ப கிடையாக ஆறுமுகங்கள் இல்லை. அப்ப கிடையா ஆறுமுகங்கள் இல்லையா, கிடையா ஆறுமுகங்கள் இல்லாத சமன்பாடு நாங்கள் என்னது கிடையா பயன்படுத்துறேன்னு சொன்னா, எரிய இயக்கத்துல கிடையா பயன்படுத்துற ஒரே ஒரு சமன்பாடு S ut plus half at² தான் கிடையா பயன்படுத்துறது. ஆறுமுகங்கள் இல்லாதபடியா இந்த ஃபேக்டர் இவ்வளவு கனியமும் பூஜ்ஜியமாகும். அப்ப எனக்கு கிடையா பயன்படுத்த போற சமன்பாடு S ut மாத்திரமே. எரிய இயக்கத்துல கிடையா பயன்படுத்த போற சமன்பாடு என்னடாப்பா, S ut மாத்திரமே. விளங்கிக்கோள். கிடையா பயன்படுத்த போற சமன்பாடு என்னடாப்பா, S ut மாத்திரம் தான். விளங்குதா? இந்த எரிய இயக்கத்துக்கு எவ்வாறு சமன்பாடுகளை பிரயோகிப்பேன்? ஒன்று நிலைக்குத்து வழியே சமன்பாடுகளை பிரயோகிக்க வேணும். நிலைக்குத்து வழியே சமன்பாடை பிரயோகிக்க வேணும். மற்றது கிடையா வழியே சமன்பாடு, கிடை வழியே சமன்பாடுகளை பிரிவோம். அப்ப கிடை வழியா பிரயோகிக்கிற ஒரே ஒரு சமன்பாடு சொல்லி போட்ட. அப்ப நிலைக்குத்துல பிரயோகிக்கிற சமன்பாடுகள் மாறுபடும். நிலைக்குத்துல பிரயோகிக்கப்படுகின்ற சமன்பாடுகள் அனைத்தும் மாறுபடலாம், மாறுபடும். ஆனா அந்த நிலைக்குத்தானே ஒரு சமன்பாடு பிரயோகிக்கிறான்னு சொன்னா, நிலைக்குத்த ஆறுமுகங்கள் என்னது ஜி மாறல இல்ல. அப்ப மாறா ஆறுமுகங்களுக்குரிய மாறா ஆறுமுகல்ல இருக்கிற சமன்பாடுகள் என்ன, ஏகபரிமாணமான நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள். அப்ப அந்த ஏகபரிமாணமான நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை தான் நாங்கள் எரிய இயக்கத்திலே என்ன செய்ய போறோம், பயன்படுத்த போறோம். வேற ஒரு புது சமன்பாடை கொண்டது பயன்படுத்தலாம் இல்ல. எரிய இயக்கத்துல பயன்படுத்த போகின்ற சமன்பாடுகள் எல்லாமே ஏகபரிமாண நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள் தான். நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை தான் நான் பயன்படுத்த போறேன். சரி, நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை தான் என்ன செய்ய போறோம், பயன்படுத்த போறோம். ஆனா கிடையா என்ன S ut இதுவும் வேற ஏகபரிமாண நேர்கோட்டு இயக்க சமன்பாடு தான். அதுல வந்து இவ்வளவு ஃபேக்டரும் பூஜ்ஜியமாகுது. ஏன்னு தெரியுமே, ஆரம்பங்கள் தவிர இல்ல, கிடையாது ஆரம்பங்களே இல்ல. அப்ப கிடையாது ஆரம்பங்கள் பூஜ்ஜியம். அதனால S ut வரும். சரி, இப்ப கொஞ்சம் சிலுவா சொல்றேன். இப்ப இந்த இயக்கத்தை ஏன்டாப்ப எரிய இயக்கம் சொல்றேன். படியாக உனக்கு நான் மெக்கானிக் ஸ்டார்ட் பண்ண பொசிஷன் நிலை என்ற ஒரு கதை ஆச்சு. வீடியோ நடக்கும், போய்ப்பேன் வீடியோ நடக்கும். கதைச்ச விஷயம் தான் திருப்பி வரும். முன்னுக்கு காய்ச்ச விஷயங்களை எங்க கொண்டு பிரயோகிப்பேன் பாரு. அதான் பிசிக்ஸ். ஓகேயா? இங்க வேற எரிய இயக்கத்துல நிலை என்ற ஒரு கதை காய்ச்சிருப்பேன். அப்ப ஆரம்பம் T=0 நிலை. T=0 நிலை துணிக்கையினுடைய நிலை என்னது? இங்க இதுதான் துணிக்கைன்ற நிலை. T=0 நிலை. இப்ப T=T வரைக்கும் துணிக்கை இங்க வருது. அப்ப இங்க வரைக்கும் யோசிப்பார், இந்த துணிக்க இதுல வந்துட்டு இதுல வந்துட்டு துணிக்க அந்த T=T நேரத்துல கிடையாகவும் ஒரு தூரம் நகர்ச்சி அடைந்திருக்குது.
அதே நேரம் நிலைக்குத்தாகவும் ஒரு குறித்தளவு தூரம் நகர்ச்சி அடைந்திருக்குது. இது விளங்க வரும். கிடையாகவும் ஒரு தூரம் நகர்ச்சி அடைஞ்சிருக்குது, நிலைக்குத்தாகவும் ஒரு தூரம் நகர்ச்சி அடைஞ்சிருக்குது. எங்க அந்த T7 T என்ற நேரத்துல T7 சைவர் இதுல இருந்து இங்க வார நேர பகுதியில நேர ஆயிரக்க நேரத்துல கிடையாவும் துடிக்க நகர்ச்சி அடைஞ்சிருக்கு, நிலைக்குத்தாக நகர்ச்சி. இதை நாம சொல்ற 2 டைமென்ஷனல் 2 டைமென்ஷன்ல கணி செய்யறது. கிடையாகவும் நகர்ச்சி அடைஞ்சிருக்கும், நிலைக்குத்தாக நகர்ச்சி. T7 T-ல என்ன செய்யறது? T7 5 செகண்ட் சும்மா சொல்றேன். T7 5 செகண்ட்ல நான் என்ன செய்யறேன்? துணிக்கைக்கு கிடையாவோட சமமான பிரியோகிப்பேன். கிடையா பிரியோஜி இந்த தூரத்தை காணுவேன். நிலைக்குத்தா பிரியோஜி இந்த உயரத்தை காணுவேன். ஓகே, நிலைக்குத்தா பிரியோஜி இந்த உயரத்தை காணுவேன். அதுபோல நிலைக்குத்தி இந்த உயரத்தை காணும். ஏதோ தெரியாத எதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். விளங்குதா? கிடையாக அல்லது நிலைக்குத்தாக சமன்பாடுகளை பிரியோகித்து தெரியாத கணியங்களை என்ன செய்து கொள்ளலாம்? கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். விளங்குதா? அப்ப எரிய இயக்கத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் விளங்கினதா? முதலாவது எரியம் என்ன கதை, எப்படி என்னத்தை வச்சு மீன் பண்ணி செய்ய போறோம். எரியத்துல பல வகையான அரியங்கள் இருக்குது. ஒன்று பூரண அரியம். இதை சொல்றது பூரண அரியம். இடப்பெயர்ச்சி 0 ஆகுதா? எங்க ஆரம்ப ஸ்தானத்துக்கே திருப்பி என்ன செய்யுது? ஆரம்ப ஸ்தானத்துக்கு வர இல்ல, ஆனா இடப்பெயர்ச்சி சைவன் ஆகுது. எரியப்பட்ட விளைவு இடப்பெயர்ச்சி 0 இல்ல. நான் 5 இதான் பூரண அரியம். இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் விளைவு இடப்பெயர்ச்சி நான் 0. கோயாரி விளைவு இடப்பெயர்ச்சி சைவன், விளைவு நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி சைவன், விளைவுனா கிட இடப்பெயர்ச்சி இருக்குது. எங்க அதைத்தான் கிடவீச்சுன்னு சொல்ல போறோம். அதாண்டமா கிடவீச்சு. நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி 0 சொல்றது நான் நிலைக்குத்தா கன்சிடர் பண்ணலன்னு சொன்னா நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி சைவன் பூர்ண அரியத்துக்கு. ஆனா கிடப்பயிற்சி உண்டு. இடப்பயிற்சிக்கு தாண்டப்பா கொடுக்குற பேர் கிடவீச்சு. இடப்பயிற்சிக்கு கொடுக்குற பேர் கிடைவீச்சு. அத கேபிட்டல் ஆறால குறிப்பாங்க. கிடவீச்சு என்னதுல குறிக்கிறாங்க? கேபிட்டல் ஆறால குறிப்பாங்க கிடவீச்சு. விளங்குதா? கிடவீச்ச குறிக்கிறது கேபிட்டல் ஆர். ஓகே, கிடவீச்ச குறிக்கிறது கேபிட்டல் ஆறால குறிக்கும். அதே நேரம் இந்த இயக்கத்தினுடைய முழு இயக்கத்துக்குமான நேரம் என்னது? இயக்க மொத்த நேரம். எரியத்தினுடைய இயக்க மொத்த நேரம் அல்லது பரப்பு நேரம் என்று சொல்றது. இயக்கத்தினுடைய மொத்த நேரம் அல்லது இந்த துணிக்க வந்து இந்த வழியில தானே பறந்திருக்கு, அதனாலதான் பரப்பு நேரம். முழுக்க மொத்த நேரம் அல்லது இயக்கத்தினுடைய பரப்பு நேரம் என்று சொல்றது. ஓகே, இயக்கத்தினுடைய பரப்பு நேரம் என்ன செய்யறது? முழு வழியில என்ன செய்யிருக்கும்? இயங்கி இருக்கும். வழியில தான் இயங்கி இருக்கு. பெரிய நிலத்தில் இயங்குது இல்லை, வழியில தானே துணிக்கு இயங்கி இருக்கு. அதாவது பறந்த நேரம். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கதை அது உயரம். ரெண்டா கதை அது உயரம். இந்த இவ்வாறான சொற்பதங்கள் வேணுமா? பெரிய இயக்கத்துல இவ்வாறான சொற்கள். மேக்சிமம் ஹைட், the vertical maximum height. நிலைக்குத்து உயரம். நிலைக்குத்து அதி உயரம். அதி உயரம் அதான் அதி உயரம். கேபிட்டல் எச்சால குறிக்கிறது. அதி உயரம் என்ன நிபந்தனை? எல்லாத்துக்கும் ஒரு நிபந்தனை இருக்குது. அதி உயரத்துல நிலைக்குத்து வேகம் 0. அதான் அதி உயரத்துக்கு எடுக்க வேண்டியது நிலை. ஒரு அதி உயரத்துக்கு நீங்க எடுக்க வேணும்னு சொன்னா என்ன சமன்பாடு போட்டு எடுக்கலாம்? நிலைக்குத்து வேகம் 0 இல்ல, நிலைக்குத்து வேகம் இறுதி அந்த அதிகர் புள்ளியில நிலைக்குத்து வேகம் சைவர். அப்ப ஆரம்ப வேகம் இது, இறுதி வேகம் 0க்கு போட்டு இடப்பெயர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு சமன்பாடை போட்டு விட்டான்னு சொன்னா என்ன வரும்? அதி உயரம் வரும். விளங்குது? அதி உயரம் வரும். அதாவது இந்த லட்சத்துல என்ன சொல்லணும்? ஓரளவு இதை தந்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய போறோம்ன்ற விஷயத்த தந்து கொண்டிருக்கேன். சரியா? அப்ப இவ்வளவு விஷயம் என்னன்னாப்பா இன்டராக்ஷன் ஆக போகலாம். இது பூரண அரியம். பட் இது பகுதி அரியம்னு சொன்னா நிலைக்குத்தாகவும் இடப்பெயர்ச்சி இருக்கும், கிடையாகவும் இடப்பெயர்ச்சிகள் இருக்கும். பகுதி அரியங்கள். அடுத்த சாய்தல் அரியம். உபாரண எரியத்தையும் பல வகையில் படுத்தலாம். ஒன்னொன்னதான் பார்க்கலாம். சரிதானா? ஒன்னொன்னதான் பார்க்கலாம். அப்ப என்ன செய்வோம்? நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கொண்டு இன்றைக்கு நாங்க என்ன பார்த்துக்கிறோம்? எரியத்தின் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கிறோம். என்ன இனி நாங்கள் என்ன மாதிரி கேள்விகளுக்கு அணுகிறது, கேள்வியில் என்ன மாதிரி செய்கிறது, கேள்விகளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட். சரியா? ஒரு எரிய துணிக்கையினுடைய எரிய துணிக்கையின் இடப்பெயர்ச்சிக்குரிய சமன்பாடு என்ன மாதிரி எடுக்கிறது? எரிய துணிக்கையின் இடப்பெயர்ச்சிக்குரிய சமன்பாடு என்ன மாதிரி எடுக்கிறது?
விளங்குது. அப்ப எரியத்துக்குரிய எரியத்தின் ஃபார்முலா என்ன, எரிய ஃபார்முலா என்ன, அப்ப அதுகளெல்லாம் பார்த்து தியரியல், அதுகள் தியரியல். அப்ப அதுல என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம். இப்ப இன்ட்ரடக்ஷனுக்கு விளங்கி இருக்க நினைக்கிறேன். மேலோட்டமா ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணி எப்பயுமே கீழ் நோக்கி செய்யலாம் இல்ல, எடுகோள்கள். அப்ப எடுகோள்களை வச்சு கொண்டா செய்ய போறோம். அப்ப இன்ட்ரடக்ஷனுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதான். அப்ப என்ன செய்வோம், எரியத்தின தொடர்ச்சியை நாங்கள் என்ன செய்வோம், அடுத்த வீடியோ என்ன காணொலி என்ன செய்வோம் பார்ப்போம். சரிதானடாப்பா? ஓகே, தேங்க்யூ.